நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாக இல்லைன்னா நம்மளோட உடம்பு சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு முடி கொட்டுது, இது எப்படி சொல்லலாம்? ஆப்கே பால் ஜட் ரகே ஹைங் அப்படி சொல்லலாம். ஆப்கேனா உங்களுடைய, பால்னா முடி, ஜட் ரகேனா கொட்டுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருக்கா, இது எப்படி கேட்கலாம்? கியா ஆப்கோ ரூசி கி சமஸ்யா ஹை அப்படி கேட்கலாம். ரூசி கி சமஸ்யானா பொடுகு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். கியா ஆப்கோ ரூசி கி சமஸ்யா ஹை. உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படி கேட்போம்ல, இது எப்படி கேட்கலாம்? ஆப்கி துவஜா கிஸ் பிரகார் கி ஹை அப்படி கேட்கலாம். துவஜானா தோல், கிஸ் பிரகார் கி ஹைனா எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். பல்ல நரன்னு கடிக்காத, இது எப்படி சொல்லலாம்னா அப்னே தாந்தோங்கோ மத் காட்டோ அப்படின்னு சொல்லலாம். அப்னே தாந்தோங்கோ மத் காட்டோ, மத் காட்டோன்னா கடிக்காத அப்படின்னு அர்த்தம். உங்கள் முகத்தில் நிறைய பருக்கள் இருக்குது, இது எப்படி சொல்லலாம்? ஆப்கே சேஹ்ரே பர் பகுத் சாரே பிம்பிள்ஸ் ஹோத்தே ஹே அப்படி சொல்லலாம். சேஹ்ரே பர்னா முகத்தில், பகுத் சாரேன்னா நிறைய, பிம்பிள்ஸ் ஹோத்தே ஹேன்னா பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி முகம் கழுவு, இது எப்படி சொல்லலாம்னா தின்மே 2 பார் செஹ்ரா தோயே அப்படி சொல்லலாம். 2 பார்னா 2 வாட்டி, செஹ்ரா தோயேங்கன்னா முகம் கழுவுன்னு அர்த்தம். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடியால் அவதிப்பட்டோம், இது எப்படி சொல்லலாம்னா ஹம்னே பூரி ராத் மச்சரோं के काटने से परेशान होकर बिताई அப்படி சொல்லலாம். பூரி ராத்னா ஃபுல் நைட்டு, மச்சரோं கேன்னா கொசுவால், காட்னேசேனா கடிக்கிறது, பரேஷான் ஹோக்கர் பித்தாயின்னா அவதிப்படுறது இல்லைன்னா கஷ்டப்படுறது. கொசுக்கடியால் என் தோல் ஃபுல்லாக தடிச்சு போச்சு, இது எப்படி சொல்லலாம்னா மச்சர் கே காட்னேசே மேரி துவச்சா பர் சக்கத்தே பட்கையே ஹைங் அப்படி சொல்லலாம். காட்னேனா கடிக்கிறது, துவஜா பர்னா தோல் மேலே, சக்கத்தே அப்படின்னா தடிப்பு ஏற்படுறதுன்னு அர்த்தம். உனக்கு சொத்த பல் இருக்கா, இது எப்படி கேட்கலாம்? கியா ஆப்கோ தாந்த் மே சங்கிரமன் ஹை அப்படி சொல்லலாம். சங்கிரமன் அப்படின்னா தொந்தரவு, இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். தாந்துனா பல்லு. நீங்கள் பல்லு விளக்கிட்டீங்களா, இது எப்படி கேட்போம்? கியா ஆப்னே அப்னே தாந்த் ப்ரஷ் கியே ஹை அப்படி கேட்கலாம். ஆப்னேனா நீங்கள், அப்னே தாந்த்னா உங்களுடைய பல்லு, ப்ரஷ் கியேன்னா விளக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. என் காதில் இறைச்சலாக இருக்குது, இது எப்படி சொல்லலாம்? மேரே கானோ மே பச்னே ஜைசி ஆவாஸ் ஆ ரகி ஹே அப்படி சொல்லலாம். கானோங் மேனா காதுகளில், பச்னே ஜைசி ஆவாஜ்னா ரீங்காரம் போல் ஒரு சவுண்டு கேட்குது. தலையை சீவு, தலைமுடிய சீவு, இது எப்படி சொல்லலாம்? அப்னே பாலோங் மே கங்கி கரோ. கங்கி கரோன்னா சீவுறது. ஓகேங்களா? பால்னா முடி. மை ஸ்கின்னு சிச்சிங் என் தோல் அரிக்குது, இது எப்படி சொல்லலாம்னா மேரி துவச்சா மே குச்லி ஹோ ரகி ஹே அப்படி சொல்லலாம். துவஜானா ஸ்கின்னு, குச்லி ஹோ ரகின்னா அரிக்குது அப்படின்னு அர்த்தம். கட் யோர் நெயில்ஸ் நகத்தை வெட்டு அப்படின்றதுக்கு அப்னே நாக்கூன் காட்டோ. நாக்கூன் அப்படின்னா நகம், காட்டோனா வெட்டுறது. அப்னே நாக்கூன் காட்டோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டெய்லி பழம் சாப்பிட்டா உங்கள் ஸ்கின் பொலிவாக இருக்கும், இது எப்படி சொல்லலாம்னா அகர் ஆப் ரோஜ்னா ஃபல் காத்தே ஹைங் அப்படின்னா நீங்கள் டெய்லி பழம் சாப்பிட்டால், தோ ஆப்கி துவஜா மே சமக் ஆயேகி உங்களுடைய தோலில் மினுமினுப்பு வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.